அப்படி தலைகீழ நின்று அவர்கள் தண்ணி குடித்தாலும் கூட தமிழ்நாட்டில் தாமரை மலராது. அப்படி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் வராது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தீய சக்தி என்றால் இந்தியாவிலே பாஜக தான் தீய சக்தி. கட்சிகள் எங்களோட வரலாம்னு சொல்லி விஜய் அறிவிச்சிருக்காரு. விஜய் ஒருவேளை அழைத்தால் எஸ்டிபிஐ விஜயோட போட்டியிட எதுவாக இருந்தாலுமே எல்லாவற்றையும் உள்வாங்குகிறோம். எங்களை பொறுத்தவரை அந்த பொதுக்குழு தான் அதற்கான அதிகாரம். இதுவரைக்கும் நாங்கள் எல்லா தேர்தலையும் பொதுக்குழுல தான் முடிவெடுக்கிறோம். அந்த வகையில பொதுக்குழுல ஒரு நல்ல முடிவை இது போன்ற எல்லா விஷயங்களையும் கருத்தில் கொண்டு எஸ்டிபி முடிவெடுக்கும். திமுக வந்து விஜய் தீய சக்தி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தீய சக்தி என்றால் இந்தியாவிலே பாஜக தான் தீய சக்தி. பீகார் போல வந்து தமிழ்நாட்டிலையும் வெற்றி ஒரு பொழுது நடக்காது. அப்படி தலைகீழ நின்று அவர்கள் தண்ணி குடித்தாலும் கூட தமிழ்நாட்டில் தாமரை மலராது. அப்படி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் வராது. தமிழ்நாட்டில் இருக்கிற 7.5 கோடி தமிழர்களும் அவர்கள் அறிவாளிகளாக இருக்கிறார்கள். இங்கே வந்து அந்த சமூக நீதியை நிலைநிறுத்துகிற ஒரு சிந்தனை இந்த மக்களிடத்தில் இருக்கிறது. எனவே ஒரு பொழுதும் அந்த மாற்றம் பீகாரோ குஜராத்தோ எதுவாக இருந்தாலும் தமிழ்நாடு தான் அதை நிரூபிக்கும். சீட்டு கேட்பதல்ல, எஸ்டிபியை பொறுத்தவரை எல்லா பிரதிநிதித்துவத்தையும் நாங்கள் பெண்களுக்கு மகளிருக்கு நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட 6 இடத்தில் போட்டியிட்டோம். ஒரு இடத்தில் எங்களது சகோதரியை அங்கே நாங்கள் நிறுத்தியிருந்தோம். அது மாதிரி பெண்களுக்கு மட்டுமல்லாது எங்களுடைய மொத்த கட்சியினுடைய கட்டமைப்பிற்கும் முழுமையான பிரதிநிதித்துவம் அளிக்கிற வகையில் எங்களது தேர்தல் நிலைப்பாடு ஆகும். அதான் எதுவாக இருந்தாலும் எங்க பொதுக்குழு தான் அதை வந்து தீர்மானம் செய்யும். இருந்தோம் அதான் கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்லிட்டு நாங்கள் வந்து அன்றைக்கே நாங்கள் அதை எங்களுடைய நிலைப்பாடை நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம். அதான் வரவிருக்கிற இந்த பொதுக்குழுல தான் அது வந்து இறுதியாக முடிவு செய்ய முடியும். எனவே அதிகாரப்பூர்வமாக முடிவெடுத்த உடனே முதல்ல எங்களுக்கு நாங்க மதுரை ஊடக நண்பர்களுக்கு முதலில் நாங்கள் சொல்லி விடுகிறோம். ஆமா, தேர்தல் அறிவிக்கிற அந்த சமயத்தில் தானே, அதாவது தேர்தலுடைய முடிவெடுப்பதற்காக நடத்தப்படுகிற பொதுக்குழு, எங்களுடைய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்காக. எனவே அந்த 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 சூழல்கள் எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டு அலசி ஆராய்ந்து தமிழ்நாட்டிற்கு அதுபோல கட்சிக்கு நன்மை பயக்கிற விதத்திலான முடிவை நாங்கள் நான் ஏற்கனவே சொன்னோம்ல, இந்த திருப்பரங்குன்றம் என்பது ஆண்டாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற அந்த பாரம்பரிய வழக்கங்கள் அது தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை இப்பொழுது நீதிமன்றத்தின் வாயிலாக அவர்கள் ஒரு விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எனவே இந்த விஷயத்துல, கடந்த தீபத்தினுடைய விஷயத்துல தமிழக அரசுடைய நடவடிக்கை பாராட்டத்தக்க நடவடிக்கை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அந்த திருப்பரங்குன்றம் ஊர்ல போய் கேட்டா நாங்கெல்லாம் மாமச்சனா இருக்கிறோம், நீங்களாம் யார் என்று கேட்கிறார்கள். எனவே மதுரையில அவர்களுடைய செயல்பாடுகள் எங்கே எடுபடவில்லை என்ற காரணத்தினால்தான் ஆளுநர் வழியாக வந்தவர்கள் இப்பொழுது நீதிமன்றத்தின் வழியாக முயற்சி செய்கிறார். எனவே எப்படி வந்தாலும் மதுரை மண் என்பது மத நல்லிணக்க மண். அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கிறது. எனவே அதுல யார் சட்டம் ஒழுங்கை அதை வந்து கெடுக்கிற வகையில் நடந்தாலும் அதை வந்து கடுமையான முறையில தமிழக அரசு வந்து அதற்கான நடவடிக்கை கோயிலா இருந்தது அதை மீட்டு எடுக்கணும்னு சொல்லி ஒரு மூமெண்ட் மாதிரி இருக்கு. அப்படி பேசுறவங்கள முதல்ல அவர்கள் மீது வழக்கு போட்டு அவர்கள் வந்து சிறையில் அடைக்க வேண்டியிருக்கு. அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லாத பிரச்சனை மக்கள்கிட்ட போய் இதை நாங்கள் செய்தோம் என்று சொல்லி மக்கள்கிட்ட போய் அவள் தன்னுடைய அரசியலை சொல்வதற்கு தகுதி இல்லாதவர்கள், அதற்கு இயலாதவர்கள் இது மாதிரி வந்து மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்த பார்க்கிறார். எனவே அது ஒரு பொழுதும் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எடுபட்டது இல்லை. எடுபட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது ஒரு பொழுதும் நடக்காது. திருப்பரங்குன்றத்துல நடைபெற்ற அரசியல் வந்து யாருக்கு பேக் ஃபயரா இருக்குன்னு அது யார் இதை மத அடிப்படையிலே அணுகிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் இது பேக் ஃபயர். அது ஒரு மிகப்பெரிய செட்பேக். ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் வந்து மதத்தை சொல்லிலாம் எந்த அரசியலும் இங்க வந்து செய்ய முடியாது. அது இதுவரைக்கும் எடுபட்டதாக வரலாறு இல்லை. இருந்தா பாஜக நாங்கள் குஜராத்திலே அப்படி இருந்தோம், ஊபியில இருந்தோம் என்று சொன்னால் இங்க எடுபட்டு இருக்க வேண்டுமே. இங்கே மத நல்லிணக்கத்தை, இங்கே இருக்கிற இந்த சமூக நீதி சூழலை உள்வாங்கி கொண்டு பேசுபவர்களுக்கு மட்டும்தான் இந்த மக்கள் வந்து இடம் தருவார்கள். அந்த வகையில இது வந்து யார் மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்த நினைக்கிறார்களோ எல்லோருக்கும் இது செட்பேக். சரி இல்ல, அதான் அதாவது இது வந்து இப்போ ஒரு ட்ரெண்டாவே மாறி இருக்கு. எல்லாரையும் பாஜக பி டீம், நான் அண்ணனை பத்தி மட்டும் சொல்லல, பொதுவா
யாராக இருந்தாலும் அது மாதிரி சொல்வது என்பது தவறானது. என்ன அதுல உண்மையான வெளிப்பாடுகள் இருக்கிறதோ, அந்த அரசியல் இருக்கிறதோ, அதை வைத்துத்தான் ஒரு விஷயத்தை கணிக்க முடியும். எனவே தேர்தல் வருகிறது, பலவிதமான கருத்துக்கள் வரும். வரட்டும், தேர்தலில் நல்லதே நடக்கும்னு நினைப்போம். நல்லதே நடக்கும். நம்முடைய கைகளில் தான் எல்லாம் இருக்கிறது. கடவுள் உதவி கொண்டு உண்மையான மக்களுக்காக செயல்படுபவர்கள் யார் என்பதை மக்கள் ரொம்ப விரைவில் அறிந்து கொள்வார். நாங்க அரசியல் சூழலை உணர்ந்து கொண்டிருக்கோம். வேற ஒன்று இப்போதைக்கு எதுவுமே நடக்கவே இல்லை. இப்போதைய சூழல்ல இந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. அது தேர்தல் அறிவிக்கிற காலம், அதுலதான் அதை பற்றி தான் சொல்ல முடியும். அது எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டு ஒரு முடிவை நாங்க ஜனவரி இறுதியில் நிச்சயமா. அதாவது இது எதுவுமே இப்ப நடக்கல. இப்ப நான் சொல்ல, இப்ப எங்களுடைய போக்கஸும் கட்சியை வலுப்படுத்துவதில் மட்டும்தான் இருக்கிறோம். இருந்தா அதை முதல்ல கூப்பிட்டு உங்களுக்கு சொல்லிட போறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு என்னுடைய கட்சியை வலுப்படுத்துகிற இந்த ஒரே இலக்கு ஜனவரி மாத இறுதியில எங்கள் பொதுக்குழுவில் அதற்கான நல்ல முடிவை நிச்சயமா எடுக்கும். அது மொத்தமாவே நமக்கு மக்கள் நல்ல முன்னேறித்தானே, வேற என்ன பேசணும்? மக்களுடைய வாழ்நிலை அதை உயர்த்துகின்ற வகையிலான தேர்தல் பிரச்சாரத்தை தான் அமைப்போம் வெளியே. அதே போல அதற்கு தோதுவாக அதற்கான அந்த பிரச்சார களத்துல எதுவெல்லாம் செய்ய வேண்டுமோ அது அத்தனையும் மக்களிடத்தில் நாங்க ஏற்கனவே பேசியிருக்கோம். 8 தேர்தல்களை எதிர்கொண்டிருக்கோம். ஆனால் இது ஒன்று புது தேர்தல் இல்லை. அது எல்லாம் அனுபவத்தையும் வைத்துக் கொண்டு நல்ல முறையில் இந்த தேர்தலை எதிர்கொள்ளும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.